ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக இருந்த சட்டீஸ்வர் புஜாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் தொடரில் மீதம் இருக்கக்கூடிய 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவது கடினம். ஆஸ்திரேலிய அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதுலேயும் குறிப்பாக இந்திய அணியில் இந்த 2 வீரர்கள் இருப்பதன் காரணத்தினால இந்திய அணி வெற்றி பெற முடியாது. இந்திய தேர்வுக்குழுவுக்கும் வேறு வழி கிடையாது அப்படின்னு தற்போது இவங்க சொல்லியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் 3 போட்டிகள் நடந்து முடிந்திருக்கு. ஒரு போட்டியில் இந்திய அணியும், 2வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றாங்க. 3வது போட்டி மழையினால் ஆட்டம் தடைப்பட்டு டிராவில் முடிஞ்சுது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த வீரராக கருதப்படும் புஜாரா அவர்கள் தற்போது இந்திய அணி பந்துவீச்சு குறித்து கவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 அணிகளுக்கும் இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியாக வருகின்ற 26ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த போட்டிக்கு முன்னதாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றாங்க. மேலும் முகமது ஷமி காயம் காரணமாக இந்த தொடர் முழுக்க அவங்க பங்கேற்க முடியாது அப்படின்ற தகவல் வெளியாகிருச்சு. தற்போது இந்திய அணியில் இருக்கக்கூடிய இந்த பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு தான் தற்போது இந்திய அணி வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. மேலும் இந்திய அணி டாப் ஆர்டர் பேட்டிங் வரிசை பெரிதா கை கொடுக்காமல் இருக்க, மிடில் ஆர்டர் வரிசையில் களமிறங்கக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா இவங்க பேட்டிங்கில் ஓரளவு சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தி வராங்க. ஆனால் இவங்களிடம் பந்து வீச்சில் போதிய அளவு செயல்பாடு இல்லாததன் காரணத்தினால இந்திய அணியுடைய பந்து வீச்சு தற்போது பலவீனமாக இருப்பது எனக்கு தோணுது அப்படின்னு புஜாரா பேசியிருக்காங்க. மேலும் இது குறித்து அவங்க பேசும்போது, என்னுடைய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய அணியின் பந்து வீச்சு தற்போது பலவீனமாக இருக்குது. ஆனால் பேட்டிங்கில் சொல்லிக் கொள்ளும்படி ஓரளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதல் 5 பேர் சரியாக செயல்படாத நிலைமையில் மிடில் ஆர்டரில் மற்றும் லோயர் மிடில் ஆர்டரில் இறங்கக்கூடிய வீரர்களான ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஆகாஷ் தீப், அதே போல் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் ஓரளவு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் ஜடேஜா இவங்க 2 பேரும் பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடுவதன் காரணத்தினால இவங்களை அணியில் இருந்து நீக்க முடியாது. அதே நேரத்தில் பந்து வீச்சை பலப்படுத்தணும் அப்படின்னா இந்திய அணிக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. வேகப்பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களை தவிர மற்ற எந்த வீரரும் சிறப்பாக செயல்படுவது கிடையாது. 2 முனைகளில் இருந்தும் பேட்ஸ்மேன்களுக்கு பவுலர்கள் நெருக்கடியை கொடுத்தா மட்டுமே அவங்களுடைய விக்கெட்டை வீழ்த்த முடியும். ஆனால் பும்ரா அவர்கள் மட்டும்தான் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது மற்ற பவுலர்களுடைய பந்து வீச்சை ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே எளிதாக எதிர்கொள்கிறாங்க. இதனால் அவங்க ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி இந்திய அணிக்கு எதிராக அதிகமான ஸ்கோரை குவித்து விடுறாங்க. இந்திய அணியோட வேகப்பந்து வீச்சை பலப்படுத்துவதற்கு மற்ற வீரர்களை நீங்கள் அணியில் நீக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு அவங்க மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டியோ அல்லது ஜடேஜாவோ தான் நீக்கியாக வேண்டும். ஆனால் இவங்க 2 பேரும் பேட்டிங்கில் பங்களிப்பு கொடுப்பதன் காரணத்தினால இந்திய அணிக்கு தற்போது வேறு ஆப்ஷனே கிடையாது. இதனால் இந்த தொடரை இந்திய அணிக்கு வெல்வதற்கு வாய்ப்பும் குறைந்திருக்கு அப்படின்னு தற்போது புஜாரா அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.